வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, எல்லாரும் டான் 8 o'clock வந்துட்டீங்களே. நீங்கெல்லாம் அழகு சமத்துக்கிட்டீங்க, சூப்பர் குட்டிங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஹை ஃபைவ் பண்ணிக்கலாமா? வாங்க, அக்கா கூட சேர்ந்து ஒரு ஹை ஃபைவ் பண்ணிக்கோங்க. வாவ், குட் குட் குட். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. ஓ வாவ், சூப்பர். நீங்க ரொம்ப சமத்துக்கிட்டீங்க. நீங்க பரவாயில்ல, குட் குட் குட். ஓகே, நம்ம கதைக்குள்ளார போயிடலாமா? எத்தனை பேர் கதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க? எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குங்க, சீக்கிரமா கை தூக்குங்க. வாவ், ஓ சூப்பர் சூப்பர், பரவாயில்லையே. எல்லாரும் கதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? ஓகே, நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஒரு ஊர்ல ஜாக் ஜில் அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணன்மாருங்க இருந்தாங்களாமா. யார் இருந்தாங்க? ஜாக் ஜில். ஓகேவா? இந்த 2 அண்ணன்மார்களும் எப்படின்னா ரொம்ப திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ரொம்ப 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 திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே? எத்தனை பேருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால அக்கா கை தூக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ கை தூக்குங்க. வா சூப்பர், எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படிதானே? ஓகே, இந்த ஜாக்கும் ஜில்லும் பாத்தீங்கன்னா ரொம்ப திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்லயே பக்கத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் இந்த ஜாக்கும் ஜில்லும் இந்த 2 அண்ணனை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த 2 அண்ணன்மார்களும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களாம். எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்களாம். அப்படி ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்டா இருப்பாங்களாம். அழகா பிளே பண்ணுவாங்களாம். என்ன விளையாட்டு விளையாண்டாலும் இந்த 2 அண்ணன்மார்களும் விட்டு கொடுத்து நல்லா விளையாண்டு அப்படி ஒரு திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாமா. ஆனா இந்த 2 அண்ணன்மார்களுக்குள்ளார ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சாம். அது என்ன டிஃபரன்ஸ்னு நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஜாக்க பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஜாக் அண்ணா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா? இந்த ஜாக் அண்ணா மார்னிங் சீக்கிரமா நேரத்தோடயே எழுந்துற ஒரு ஹேபிட் உள்ளவங்க தான் இந்த ஜாக் அண்ணா. சீக்கிரமா காலையில 5 o'clock இந்த அண்ணன் எந்திரிச்சிருவாங்களாம். எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்களாம், நல்லா டாய்லெட்லாம் போயிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு இருந்தா அந்த படிக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் அந்த அண்ணா செய்வாங்களாம். இன்னொரு குட் ஹேபிட்டும் இந்த அண்ணா கிட்ட இருந்துச்சாம். இவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல் நாளே என்ன பண்ணுவாங்களாம், அடுத்த நாள் என்னென்ன புக் எடுக்கணும்னு சொல்லி அவங்க டைம் டேபிள் எல்லாம் பார்த்து அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் அவங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சு அது ப்ரிகாஷனா எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவாங்களா. அவங்க யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், டேக் எல்லாம் பத்திரமா பர்ஃபெக்டா முன்னத்தினாலே இந்த ஜாக் அண்ணா எடுத்து வச்சிருவாங்களாம். அப்புறம் இந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்களா, காலையில டென்ஷனே இல்லாம கரெக்டா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா. அதுதான் ஜாக் அண்ணனோட குணமாவே இருந்துச்சாமா. இந்த ஜில் அண்ணனை பத்தி பார்ப்போமா? இந்த ஜில் அண்ணன் எப்படிப்பட்டவர்னா ஜாக் அண்ணனுக்கு நேர் ஆப்போசிட் ஆமா. இந்த ஜில் அண்ணன் எப்ப பாரு காலையில லேட்டா தான் எந்திரிப்பாங்களாம். காலையில அவங்க மம்மி போய் எழுப்பும் போது இந்த ஜில் அண்ணன் என்ன பண்ணுவாங்களாம், மம்மி 5 minutes மம்மி, மம்மி 2 minutes மம்மி அப்படின்னு கேட்பாங்களாம். நீங்களும் அப்படிதானே பண்றீங்க? காலையில மம்மி எழுப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி திரும்பி படுத்துட்டு மம்மி 5 minutes மம்மி அப்படின்வாங்க. மம்மி 5 minutes கழிச்சு எழுப்பி விட்டா என்ன சொல்வீங்க, மம்மி 2 minutes மம்மி அப்படின்னு தானே நீங்களும் சொல்லுவீங்க. சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. ஓகே, இந்த ஜில் அண்ணனும் அப்படிதான். அப்படி 5 minutes 2 minutesன்னு பெட்ல புரண்டு படுத்து ஒரு வழியா எழுந்திரிச்சிருவாங்களாம். எழுந்து சோஃபால உட்காருவாங்களாம். உட்கார்ந்து அங்கேயும் ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்களாம். அவங்க மம்மி திட்டுன்னு நம்ம ஜில்லண்ணனை திட்டி ஒரு வழியா ஜில்லண்ணனை கிளப்பி முடிச்சு ரெடி பண்ணி உட்கார வைப்பாங்களா. உட்கார நேரத்துல இந்த ஜில்லண்ணா என்ன பண்ணுவாங்களாம், உடனே அவங்க மம்மி கிட்ட, மம்மி என்னோட சயின்ஸ் புக்கை காணும், மம்மி என்னோட இங்கிலீஷ் புக்கை காணும், மம்மி என்னோட சோசியல் புக்கை காணும் அப்படின்னு ஒரே அலப்பறை பண்ணுவாங்களாம். என்னுடைய ஷூவை காணும், சாக்ஸை காணும், டேகை காணும்னு அவங்க மம்மிய போட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்களாம். அவங்க மம்மி ஒரே டென்ஷன் ஆயிடுவாங்களா. அந்த வீடே ரொம்ப அலப்பறையா இருக்குமாமா. எப்படியோ ஒரு வழியா அந்த அண்ணனை பேக் பண்ணி அவங்க மம்மி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்களாம். ஸ்கூலுக்கு போனா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம்? ஸ்கூலுக்கு லேட்டா தான் அந்த அண்ணன் போவாங்களாம். டெய்லியும் லேட் கம்மர் தான். அங்க ஸ்கூலுக்கு போனா என்ன பண்ணுவாங்களாம், மிஸ்
ஜில் அண்ணனை திட்டி வெளியவே நிக்க வச்சிருவாங்களாம். அதனால ஜில் அண்ணனுக்கு ஒரே மனசுக்குள்ளார சேடாவே இருக்குமா. நம்ம என்னடா எப்ப பாரு லேட்டா வரோம், லேட்டா வர்றது ஒரு குத்தமா, இந்த மிஸ் எப்ப பாரு நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நமக்கு என்ன பண்றது, காலையில தூக்கம் வருது, என்னதான் செய்யறது அப்படின்னு இந்த ஜில் அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால கிளாஸ்ல என்ன நடக்குது அப்படின்ற கான்சென்ட்ரேஷனே இந்த ஜில் அண்ணனுக்கு இல்லாமே போயிடுச்சு. அதனால என்னாச்சு, எக்ஸாம்ஸ்ல ரொம்ப லோ மார்க்ஸ் தான் அண்ணா எடுத்தாங்களாம். அப்ப டேர்ம் எக்ஸாம் வந்துச்சாமா. டேர்ம் எக்ஸாம் வந்த உடனே எல்லா மார்க்ஸும் வந்துச்சா. அப்ப ஜாக் அண்ணனை பார்த்தா ஜாக் அண்ணனோட மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்களாமா. எல்லாத்துலயும் எபோ 90க்கு மேலதான் அண்ணா எடுத்திருக்காங்க. அண்ணா கிளாஸ்ல ஃபர்ஸ்டா யார் வந்திருக்கா, ஜாக் அண்ணா வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஜில் அண்ணா என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் லோ மார்க்ஸாவே எடுத்திருக்காங்க. அப்போ என்னாச்சு, இந்த ப்ரோக்ரஸ் கார்டு சைன் பண்றதுக்காக பேரண்ட்ஸை வர சொல்லி இருந்தாங்க. அப்ப நம்ம ஜாக்கோட அம்மா அப்பா, நம்ம ஜில்லோட அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. மிஸ் கிட்ட போய் பார்க்கும்போது மிஸ் ஜாக்கை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, ஓ ஜாக் இஸ் வெரி குட் பாய், உங்களையும் அப்படிதானே சொல்லுவாங்க, ஓ வெரி குட் பாய். அதே மாதிரி ஜாக் அண்ணா இஸ் வெரி குட் பாய், அவன் நல்லா படிக்கிறான், அவன் டைமுக்கு ஸ்கூலுக்கு வரான், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான், அவன் ஒரே நீட் அண்ட் கிளீனினஸா அந்த ஜாக் இருக்கான் அப்படின்னு சொல்லி மிஸ் ஜாக்கை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னனால அவங்க மம்மி டாடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். இந்த ஜில் அண்ணனை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா, ஜில் ரொம்ப புவர் பாயா இருக்கான், அவன் ஸ்டடீஸ் சரியா படிக்கிறது இல்ல, டெய்லியும் ஸ்கூலுக்கு லேட்டா தான் வரான் அப்படின்னு சொல்லி ஜில்லை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட் மிஸ் கிளாஸ் மிஸ் சொன்ன உடனே இந்த ஜில் அண்ணனுக்கு என்ன ஆச்சு, ஒரே மிஸ் மேலே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. ஜில்லோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. தர 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 தரன்னு ஜில்லை இழுத்துட்டு வீட்டுல என்ன பண்ணுனாங்க, அம்மா நல்ல 4 பெரடு கொடுத்து அவனை திட்டுனாங்க. என்ன சொல்லி திட்டினாங்க தெரியுமா, ஜில்ல பாரு ஜாக்கு உன் கூட தானே வரான், பாரு ஜாக் எப்படி மார்க் எடுத்திருக்கான் பாரு, அவன் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கான், ஆனா நீ பாரு அவன் கூட தான் இருக்க, ஆனா நீ கிளாஸ்ல ரொம்ப லோ மார்க்கா இருக்க, லேட் கமரா இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அவங்க அம்மா ரொம்ப திட்டுனால இந்த ஜில் அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே துக்கம், தொண்டை அடைச்சிருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியாம அழுது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜாக் அண்ணா என்ன பண்ணாங்க, விளையாடுறதுக்காக ஜில் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ ஜில் வீட்டுக்கு வந்த உடனே ஜாக் அண்ணா சொல்றாங்க, ஜில் வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல ஜாக் நான் வரல ஜாக், நீயே போய் விளையாடு அப்படின்னு சொல்லி ஜில் அண்ணா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஜாக் அண்ணா கிட்ட போய் ஜில் பக்கத்துல உட்காந்து ஜில் அப்படியே தோல்ல இப்படி கை போட்டுட்டு என்ன சொல்றாங்க, ஜில் நீ ஏன் இவ்வளவு சேடா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஜாக் அண்ணா கேக்குறாங்க. அப்ப ஜில் என்ன சொல்றான், ஆமா எங்க மம்மி திட்டாங்க ஜாக், இந்த மாதிரி ஜாக் பாரு எவ்வளவு நல்லா படிக்கிறான், அவன் எவ்வளோ கிளீனா இருக்கான், அவன் நல்ல ஒபீடியன்ட் பாயா இருக்கான், அண்ணன் நீ அப்படியா இருக்க அப்படின்னு சொல்லி என்னை திட்டாங்க எங்க மம்மி அப்படின்னு சொல்லி ரொம்ப சேடா அழுதுகிட்டே ஜாக் கிட்ட சொல்றான். அப்போ நான் உன்ன மாதிரியே குட் பாயா இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், நீ என்னெல்லாம் பண்ற, எனக்கு உன்னோட சீக்ரெட்ஸ் எனக்கு சொல்லி கொடு ஜாக் அப்படின்னு சொல்லி ஜில் அண்ணா கேக்குறாங்களாமா. அப்ப ஜாக் அண்ணா சொல்றாங்க, ஓகே ஜில் நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், நீ அதை ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா உங்க கிளாஸ் மிஸ்ஸும் உங்க மம்மி டாடியும் உன்னை திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக் அண்ணா சீக்ரெட் சொல்லி தராங்களாமா. என்ன சீக்ரெட் தெரியுமா, இந்த ஜாக் அண்ணா சொல்றாங்க, நான் காலையில நேரத்தோடையே எந்திரிச்சிருவேன், நேரத்தோடையே எந்திரிச்சு என்னுடைய வேலையெல்லாம் நான் ஜாக்கிரதையா நான் செய்வேன். அப்போ நான் என்னுடைய வேலையை ஜாக்கிரதையோட செய்யறது மாத்திரம் இல்லாம என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் ஏசப்பாக்கு தான் கொடுப்பேன். நான் ஏசப்பாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னுடைய வாழ்க்கையில நான் கொடுக்கறதுனால என்னுடைய வேலையில எல்லாம் நான் எப்படி இருக்கேனாமா, ஜாக்கிரதையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்களாமா. அப்படியா, அப்ப காலையில எந்திரிச்சு நேரத்தோடையே எந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சு ஏசப்பாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஜாக்கிரதையா இருப்போமா அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் ஜில் அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ ஓகே நானும் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா என்ன பண்ணாங்க, ஜில் அண்ணனும் டெய்லி காலையில எந்திரிச்சு எத்தனை மணிக்கு தெரியுமா எந்திரிப்பாங்க, 5 o'clock டான்னு எந்திரிச்சிருவாங்க. டான்னு 5 o'clock எந்திரிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு பைபிளை பயபக்தியா உட்காந்து பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்பாங்களாம்.
எப்படி அவங்களுடைய வேலையில ஜாக்கிரதையா இருந்தனால என்ன நடந்துச்சு தெரியுமா செல்லுங்களா? அந்த அண்ணன் குவார்டர்லி எக்ஸாம்ல அவங்கதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க. எல்லாரும் ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். வா, எப்படி ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணி அவங்க இருந்தனால என்ன ஆச்சு, அவங்க டைமிங்ல எல்லாம் கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க பர்ஃபெக்ட் பாயா ஜில்லன்னா மாறிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மம்மி கிட்ட சொல்றாங்க, மம்மி இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஜில்லன்னா அவங்க மம்மி கிட்ட சொல்றாங்க. அவங்க மம்மி கிட்ட சொன்னோன்னு அவங்க மம்மிக்கு ரொம்ப ஹாப்பி. உடனே ஜில்லன்னு கட்டி பிடிச்சு முத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படிதானே, உங்க மிஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுக்கு வந்து சொல்லும் போது உங்க மம்மி என்ன பண்ணுவாங்க, உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தங்கள்லாம் கொடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அத்தனையும் உங்க மம்மி உங்களுக்கு செய்வாங்க தானே? ஐயோ சிரிப்பா பாருங்கடா. இதே மாதிரிதான் நம்ம ஜில் அண்ணனோட அம்மாவும் பண்ணுனாங்க. அப்ப என்னாச்சுன்னா ஜில்லண்ணனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரே ஹாப்பி ஆன உடனே நேரா ரன் பண்ணி ஜாக் வீட்டுக்கு போறாங்க. ஜாக் வீட்டுக்கு போயிட்டு ஜாக் கிட்ட சொல்றாங்க, ஜாக் நான் இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நான் தான் என்னுடைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜாக். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜாக் அப்படின்னு சொல்லி ஜில்லண்ணா சொல்றாங்க. அப்ப ஜாக்குக்கு ஒரே சந்தோஷம். அப்போ ஜில்லண்ணா சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஜாக், எனக்கு நீ உன்னோட சீக்ரெட் சொல்லி கொடுத்தனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜாக் அண்ணா என்ன சொல்றாங்க, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, நீ உன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருந்தனாலதான், ஏசப்பா உன் கூட இருந்தனாலதான் நீ உன் வேலையில ஜாக்கிரதையா இருந்த. அதனால நீ என்ன பண்ற, ஏசப்பாக்கு நன்றி சொல்லு, எனக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லி இந்த ஜாக் அண்ணா சொன்னாங்களாம். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முட்டி போட்டு ஏசப்பாக்கு நன்றி சொன்னாங்களாமா. ஓகேவா குட்டிங்களா? இந்த கதையை கேட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுங்க? கரெக்ட். டெய்லி நம்ம என்ன பண்ணணும், நேரத்தோட எந்திரிக்கணும். காலையிலேயே ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சு நம்மளுடைய ஏசப்பாவுக்கு முதல் இடத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என் செல்லங்களா. அப்படி ஜாக்கிரதையா இருக்கும்போது ஏசப்பா உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. சரியா? அதே மாதிரி நீங்க செய்யறீங்களா? நீங்க இனி நாளையில இருந்து உங்க மம்மி டாடி கிட்ட நீங்க பேட் கேர்ள் பேட் பாய்ஸ் அப்படின்னு நீங்க பேர் வாங்கக்கூடாது. சீக்கிரட்டான அலாரம் நேரத்தோட எந்திரிச்சு அலாரத்தை வச்சு நேரத்தோடய எந்திரிச்சு உங்க வேலைகளை எல்லாம் முடிங்க. சரியா? ஓகே, நம்ம ஒரு குட்டி வசனத்தை பார்ப்போமா? ஓகேவா? பார்க்கலாமா? எத்தனை பேர் வசனம் கேட்க ஆவலா இருக்கீங்க? கை தூக்குங்க. தூக்கம் வந்துருச்சா எல்லாத்துக்கும்? கை தூக்குங்க. வா, எல்லாரும் கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? ஓகே, ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. ஓகேவா? வசனம் நல்லா இருக்கா? அக்கா சொல்றேன், நீங்க திரும்ப இந்த வசனத்தை சொல்றீங்களா என் கூட சேர்ந்து? ஓகேவா? சொல்லலாமா? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. வாவ், குட். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க செல்லங்களா. காலையில எழுந்திருச்ச உடனே உங்க மம்மி டாடி கிட்ட இந்த வசனத்தை சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, சீக்கிரமா போய் தூங்குங்க. காலையில நேரத்தோட எழுந்திரிங்க. நீங்களும் உங்க மம்மி டாடி கிட்ட குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குங்க. ஓகேவா? பாய், குட் நைட்.